யூடியூபர்ஸ் கைது அப்படின்னு சொன்னாவே இப்ப ஞாபகம் வருது யாருன்னா திவ்யா கலாச்சி கார்த்திக் தான். ஆனா இதுல ஏன் சித்ரா கைது செய்யப்பட்டாங்க, இவங்க தானே அவங்கள பத்தி வெளியே சொன்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுலதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். நான் இதுக்கு முன்னாடி வீடியோல சொன்ன மாதிரி லைம்லைட் வேணுங்கிறதுக்காக பண்றாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா அதையும் தாண்டி வேற ஒரு ட்விஸ்ட் தான் இருக்கு. அது இந்த வீடியோ பார்த்தா தெரியும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி சிகப்படாடாவிலிருந்து. யூடியூபர்ஸ் அப்படின்னு சொன்னாவே பாத்தீங்கன்னா இப்ப இவங்களால தான் பயங்கர ஃபேமஸா இருக்காங்க. இவங்களை விட லைம்லைட்ல நிறைய பேர் ஃபேமஸா இருக்காங்க. பட் ஸ்டில் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு மவுஸ் இருந்துகிட்டே தான் இருக்கு. என்னதான் கார்த்திக்னு சொன்னாலும் என்னதான் கலாய்ச்சாலும் இவங்க ஒரு ஃபேமஸான பர்சனா தான் இது வரைக்கும் இருந்துட்டு வந்தாங்க. இதுல கார்த்திக் அப்படிங்கிறவங்க ரீசெண்டா தான் கண்டுபிடிச்சா இவன் தான் என் கார்த்திக் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போதான் ஒரு ட்விஸ்டே நடக்குது. சித்ரா அப்படிங்கிறவங்க இவங்க பாத்தீங்கன்னா தன்னைத்தானே ஒரு சமூக ஆர்வலர், நான் எல்லாருக்கும் ஹெல்ப் செய்யறேன், நான் எல்லா தப்பான யூடியூபர்ஸையும் எதிர்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட இந்த கேப்ஷன்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா யூடியூப்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி இருக்கிற பெண் ஏன் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் இன்னொரு விஷயம் மாட்டுது. அதாவது கார்த்திக்கும் இந்த திவ்யா கலாச்சியும் ஒன்னாதான் இருக்கிறாங்க. இப்போ இந்த சமயத்துலதான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சித்ரா அவர்கள் கார்த்திக்கு போன் பண்ணி, இங்க பாரு உனக்கு நான் ஒரு காசு கொடுக்குறேன், ஒரு அமௌண்ட் ஆஃப் காசு கொடுக்குறேன், நீ என்ன பண்ணுனா திவ்யா கலாச்சி சிறுவரோட இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ, அதாவது பாலியல் அத்துமீறல் பண்ற மாதிரி ஒரு வீடியோவை எனக்கு எடுத்து கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இதுனா பேமெண்ட் பேசிட்டே பாத்தீங்கன்னா இந்த கூட இந்த கார்த்திகா என்ன பண்ணிருக்கான், திவ்யாவை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி சின்ன பசங்க கிட்ட அத்துமீறும் போது கார்த்திக் வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. இப்ப இந்த வீடியோ யார்கிட்ட போயிருக்குன்னா அதே மாதிரி காசு பரிமாற்றம் ஆகியிருக்கா என்னன்னு தெரியல. கார்த்திக் கிட்ட இருந்து சித்ரா போனோடனே இப்ப சித்ரா பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியாத மாதிரி என்ன பண்றாங்கன்னா டைரக்டா திவ்யா கலாச்சி கிட்ட போயிட்டு, இங்க பாரு உன்னை பத்தி ஒரு வீடியோ எனக்கு கிடைச்சிருக்கு, இதை நான் போலீஸ் கிட்ட கொடுக்க போறேன், உனக்கு போலீஸ் கிட்ட கொடுக்க கூடாது அப்படின்னா கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கும் மேல நீ என்கிட்ட கொடுத்தாதான் இந்த கேஸை நான் ஸ்டாப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னோடனே திவ்யா கலாச்சிக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ மாட்டினது எப்படி மாட்டினாங்க அப்படிங்கறத இப்ப சொல்ல போறேன். இப்போ விசாரணைக்கு நேத்து 3 பேரும் கூட்டிட்டு வந்தாங்க. திவ்யா கலாச்சி, கார்த்திக், அதுக்கப்புறம் இன்னொரு பையன், அப்புறம் சித்ரா, இவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தாங்க. இப்ப இவங்க 4 பேரே விசாரிக்கும் போது மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. அதாவது சித்ரா காசு கேட்க ட்ரை பண்ணிருக்காங்க. திவ்யா கலாச்சி கிட்ட அந்த அளவுக்கு வசதி இல்ல, காசு இல்லன்னு தெரிஞ்சோடனே சரி லைம்லைட்டையாவது எடுத்துப்போன்னு சொல்லிதான் பிரஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு யூடியூப்ல வியூஸ் எல்லாம் பெருகி தனியார் யூடியூப் சேனல் எல்லாம் இவங்க போய் பேட்டி எடுத்து பெரிய விஷயம் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் போலீஸ் இது என்ன சிறுவர் பாலியல் வார்த்தையை ரொம்ப சென்சிட்டிவான வேர்டு, இது எப்படி இவங்க விளையாட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ரொம்ப தீவிரமா இறங்கி தான் வேலை செஞ்சாங்க. இதுல உதயா சுமதி வேற ரீசெண்டா கேஸ் ஃபைல் பண்ணிட்டு போனாங்க இல்லையா. இப்ப எல்லாமே வந்துருச்சு. சிறுவர்கள் நல நீதிமன்றம் அவங்க முன்னாடி வந்துட்டாங்க, அப்புறம் இவங்க கேஸ் முன்னாடி வந்துருச்சு, அப்புறம் பொது நலன்ல இருந்து இவங்க வச்சு இது விளையாட்டா எடுத்துட்டு போறாங்கன்னு ஒரு கேஸ். சோ மொத்தமா எடுத்து இதை விசாரிக்கும் போதுதான் தெரியுது இவங்க 3 பேருமே ஒரு பெரிய கல்பிரிட்டு. 3 பேருமே இதுல ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. ஆனா இதுல நிஜமான கல்பிரிட் யாருன்னு பாத்தீங்கன்னா கார்த்திக் தான். திவ்யா போய் சிறுவர்கள் கிட்ட பாலியல் வன்முறை பண்ணாங்களா இல்லையான்றது தெரியாது. ஆனா அவங்களை தூண்டினது யாருன்னு பாத்தீங்கன்னா கார்த்திக். ஜஸ்ட் உங்க சித்ரா பணம் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி திவ்யாக்கே துரோகம் பண்ணி நீ போய் எடுன்னு சொல்லி எடுக்க வச்சுட்டு அந்த வீடியோவை இங்க அமைச்சிட்டு இந்த கார்த்திக் ஒண்ணும் தெரியாத மாதிரி பின்னாடி நின்னாச்சு. இப்ப சித்ராவும் திவ்யா கலாச்சியும் மோதிக்கிற மாதிரி வச்சுட்டு எனக்கு எதுவும் தெரியாது இவங்களுக்குள்ளதான் அப்படிங்கிற மாதிரி தனியா விலகி வரப்பதான் இப்ப போலீஸ் எல்லாமே விசாரிச்சு இப்ப இதையே கண்டுபிடிக்கிறாங்க. மொத்தத்துல என்னன்னா சித்ராவோட பண பேராசையினால இப்படி நடந்து போச்சு. அது மட்டும் இல்லாம இங்க திவ்யா கலாச்சிக்கு சப்போர்ட் பண்ணல. ஒருவேளை முன்னாடியே சிறுவர்கள் கிட்ட பாலியல் வன்முறை பண்ணிருக்கலாம், இல்லைன்னா கார்த்திக் சொன்னதால பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் நியூஸ் வந்துச்சு. ஏன்னா கார்த்திக் சொன்னதாலதான் வீடியோவே எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இங்க ஏமாந்து போனது திவ்யா கலாச்சி தான். பட் இதுல மெயின் கல்பிரிட் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கார்த்திக் தான். இப்ப இவங்க 4 பேருமே மாட்டிருக்காங்க. இதுல இந்த பையன் பாத்தீங்கன்னா கார்த்திக் வீடியோ எடுக்கும் போது ஹெல்ப் பண்ணிருக்கா, சோ அவனும் மாட்டிக்கிட்டான். இப்ப இவங்க 4 பேர் மேலுமே 6 பிரிவுகளின் கீழ் போக்சோ சட்டம் இவங்க வேலை பாஞ்சிருக்கு. சோ இனிமே இவங்க வெளியே வீடியோ போட்டாலும் எப்படி கமெண்ட்ஸ் வரும் நமக்கு தெரியும். பணத்து பேராசனாலையும் லைம்லைட் ஆசைனாலையும் இப்படி சித்ரா பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய சென்சிட்டிவா பார்க்கப்படுது. இப்படி இருக்கிற பட்சத்துல பல தனியார் யூடியூப் சேனல்ஸ் என்னன்னே தெரியாம அதுக்குள்ள காசு கொடுத்து இன்டர்வியூ எல்லாம் வேற எடுத்துட்டாங்க. இப்ப அவங்க என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல. இப்ப இப்படி ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு. சோ யூடியூபர்ஸ் எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருந்து இவ்வளவு பண்ணிருக்காங்க. பட் இதுல இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணும்னா ரவுடி பேபி சூர்யா வந்திருந்தாங்க, இந்த டாட்டு பாய் அப்படிங்கிற சொல்ற இந்த பையன் வந்தாங்க. இவங்க எல்லாம் இதுல இருக்காங்க, வாட்ஸ்அப் குரூப் நான் பார்த்தேன், ஆதாரம் இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப அதை பத்தி தான் தீவிரமா இன்னும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இது தோண்ட வர விஷயம். சோ இப்போதைக்கு தோண்டி எடுத்ததுல இவ்வளவுதான் கிடைச்சிருக்கு. சோ இதுக்கப்புறம் என்னென்ன தோண்டிலாம் விஷயம் கிடைக்குதோ அதை உங்ககிட்ட நெக்ஸ்ட் வீடியோல நான் பகிர்ந்துக்கிறேன். சோ பாய்.